என்ன ப்ரோ பண்றது? என்ன பண்ணணும்? அக்கா ஒழுங்கா விளாடணும். எனக்கு தான் விளையாடவே வராது, நகர கூட தெரியாது. எனக்கு தான் தெரியாது, இப்ப சாவ போறேனா. நான் இப்படியே தான் நானே தெரியும். எல்லாமே கூப்பிட்டாங்க. என்ன நீங்க சிஎஸ் போகவே மாட்டீங்க, பிஎல்ல போறீங்க, பசங்க சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு சிஎஸ் மாறல ப்ரோ, ட்ரெயின் எடுக்கணுமா? இன்னைக்கு ஒரு நாள்ல சிஎஸ்ல ஹீரோய் பெறலான்னு நடிச்சிருக்காங்க. வேற ஒன்று போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, போக முடியாது நினைக்கிறீங்க. சரி போயிட்டேன்னா எனக்கு என்ன பண்றீங்க? ஒரு நாள் எப்படி ப்ரோ போகுது? போயிட்டேன்னா சப்போஸ் எனக்கு என்ன பெட் சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதுக்காண்டே போறேன். இல்ல எவ்வளவுமே ஏட்ட அடிக்கவே மாட்டான், ஒளிஞ்சிருந்து அடிப்பான். ஐயோ ஐயோ போச்சே, ஒருத்த நாக்கு. ரொம்ப ரிவே பண்ண போறா என் கீழ மண்டாப்ல அடிச்சேன். ரெண்டு பேரும் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவை பண்ணா ஒன்ட்டா போவோம், அதே இப்படி ரிவே பண்ணிட்டேன். ஜிடி கிங் ப்ரோ கேம் பிளே பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. நல்லா ப்ளே பண்றாங்க. அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னா சும்மாவா? அவரு பெரும்பாலும் விளையாடே வந்தாரு என் கூட வந்து. நானும் கஷ்டப்பட்டு அவரை கூப்பிட்டு உள்ள வர வச்சிருக்கேன். அவர் ஸ்குவாட் எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க ப்ரோ. 115 120 அவரு அவர் விளையாடக்கூடிய பிளேயரு. சூப்பர் ப்ரோ. அப்ப எப்படி நம்ம கூட வந்தாங்க? இல்ல இல்ல, அவர் என் கூட ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காரு. ஓ ஓகே ஓகே. ப்ரோ எனக்கு ஒரு ஐடி கூட இல்ல ப்ரோ, ஏதாவது ஒரு ஐடி இருந்தா கொடுங்க. பாத் ஐடி வச்சிருக்கேன் ப்ரோ. பரவாயில்ல, அதுல இருந்து ஹீரோய்க்கு வந்துருங்க அடுத்ததுல. இல்ல அந்த ஐடியில போறதை விட இதுல போனாதான் ப்ரோ எனக்கு பேரே கிடைக்கும். பாட் ஐடியில கிடைக்கிறதான் ப்ரோ விஷயமே. அப்படின்றீங்க? ஐயோ போச்சே, லாஸ்ட் டைம்ல போட்டான் இவங்க. நாங்க மட்டும் போடுறோம். அவங்களுக்குலாம் வேற வேலையை சொல்லுங்க. இப்ப பாரு ஏதாவது ஒண்ணு போட்டு உசுப்பேத்தி விட்டுருதாங்க. சரி இந்த மாதிரி ஜெயிப்ப முத்தப்பாமா சொல்லுங்க, நீங்க சொல்றது நடக்கும். என் கூட அவரு அவ்வளவா பிளே பண்ணவே மாட்டாரு. நீங்க தெரிஞ்சுட்டாரு. சீனியர்ஸை வந்து பெரும்பாலும் என்னன்னா அவருக்கு கரெக்டா இருக்கணும் ப்ரோ. பாருங்க அதிகம் மிஸ்டர் தமிழன் ப்ரோ, நாளைக்கு சிஎஸ் ஏத்துவீங்களா? நாளைக்கு சிஎஸ் புஷ் பண்ணுவீங்களா? ஆமா என்ன ப்ரோ, நானும் புஷ் பண்ணுவேன், வாங்க போலாம், சேர்ந்தே போலாம். எங்க ப்ரோ என் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க ப்ரோ. நான் கொடுத்தேன் ப்ரோ, நீங்க தான் அக்செப்ட் பண்ணல. நானே உங்களை கொடுத்தேனா, நீங்க தான் அக்செப்ட் பண்ணவே இல்லை எனக்கு. இல்ல முன்னாடிலாம் ப்ளே பண்ணுவீங்க ப்ரோ. எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர் ப்ரோ, உங்க ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாம இருக்கானா ப்ரோ? போயிட்டான் ப்ரோ பார்த்து. நான் என்னன்னா இதுக்கு அடுத்து சிஎஸ் புஷ் பண்ணல ப்ரோ. நீங்க கூப்பிட்டீங்க, அவர் கூப்பிட்டாரு, நம்ம அவரை வந்து வரலாமா வரவும் முடியாத. வேண்டாம் நாசமா போறேன். ஏன் இவனுல இருந்து ஏறி வரவே மாட்டானுள்ள. இந்த ஹீரோய்க்கு மேலாம் பெட்டின்னு வச்சுக்கோங்க, ஏறி வரவே மாட்டானு. நம்ம தான் ஏறி போகணும். இப்போ வாங்க ப்ரோ, நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஆட்டத்தை காட்டுறது நேரம் வந்துருச்சு. ஆமா, அவங்க அடிக்கிறாங்க, நீங்க சுத்தி விளையாண்டுட்டு இருக்கீங்க. அடிங்க போ. ஐயோ போச்சு, அந்த நாக்க முடிச்சுட்டு ப்ரோ. ப்ரோ இருங்கண்ணா, அடுத்த மேட்ச் இவரை நான் வேற ஐடியில கூப்பிட்டு வரேன். அவர் மெயின் ஐடியில வந்தா கொஞ்சம் பிளேயரா தான் வருவாங்க. நாங்க இப்பதான் ப்ரோ ஹீரோய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் போக போறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. வேற ஆகும் நான் இல்ல, நாங்க இல்ல, நான் மட்டும் தான் ஹீரோய்க்கு ஃபர்ஸ்ட் இப்பதான். எனக்கு ஊர் தென்காசி தான். உங்களுக்கு தென்காசி எப்படி? நான் தென்காசி தான் ப்ரோ. தென்காசில சொல்றாங்க நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, உண்மையா தென்காசி தான் ப்ரோ.
எந்த ஊரு இருங்க நான் தென்காசியில? வேற ஐடியில கோட்டயம் கோட்டயம். கோட்டயம். டாப் கிட்ட வேணும் போனா மட்டும் சொல்லுங்க ப்ரோ. குடி திண்ணின்னு இருக்கும்ல, எந்த ஏரியா குற்றாலம் கிட்ட? கிட்ட. குற்றாலம் கிட்ட, குற்றாலம் கிட்ட. பூச்சி இனிமே வரும் அப்படின்னு இல்லைங்க. பூச்சி நேடு போடுறான், நேடு போடுறான், நேடு நேடு போடுறான்னு விட்டுட்டு ஓடிடுச்சு. நல்ல வேலை ஓடிய விட்டு. சரியான ஓட்டம் அப்பாடி. மன்னிச்சு சரியா, மன்னிச்சு மன்னிச்சு. இல்லாம அந்த போலீஸ் இல்லாம அடிப்பாங்க என்னங்களா? அடுத்து இன்னொரு ஐடியில வரோம் ப்ரோ. இன்னும் ஹீரோய்க்கு போறோம். ஓகே கண்டிப்பா சீக்கிரமா போயிட்டு வரலாம். அது ஏன் எனக்கு மட்டும் ஹீரோய்க்கே பிடிக்க மாட்டேக்கே, சிஎஸ்ஏ பிடிக்க மாட்டேக்கே. அது விளையாட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எனக்கு பிஆர் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் பிஆர்ல வந்து எப்படின்னா எங்க உட்காந்துருக்கதே தெரியாது. எனிமி உட்காந்துருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ள லூட் அடிக்கிறக்காண்டி போவோமா, குத்த வச்சு அடாக்குற மாதிரி உட்காந்துருப்பாங்க. எரிச்சல் ஆகும். உடனே அடிப்பேன் சத்துன்னு. இதுனா நம்மளோட ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சிட்டு போயிடலாம். ஆனா இதுலயே உட்காந்து எனிமி வரா வரட்டும் அடிங்க. அவன் பாம்பு போடுறதுல இருக்கான் ப்ரோ. செத்த மாட்டேன். நேடு போடுறானா? நான் வேற என்கிட்ட காயின் வேற கம்மியா இருக்கு, அதனால என்னால எடுக்கவும் முடியல. ஆமா ரெண்டு நேடு வருது அங்க இருக்காங்க. எப்படி இவ்வளவு தூரம் போடுறான்? லாங் போயிட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. லாங் ஐயோ போச்சு. பாவம் அவங்க அப்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. சாரி ப்ரோ, மன்னிச்சுக்கோங்க. ப்ரோ எங்க கூட வந்ததுக்கு அப்படி அவங்க தான் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிடாதீங்க. வேறடியே வந்துருப்பாரு அவரு. சரி பரவாயில்ல. ஏன் ப்ரோ தோல்வி வெற்றிக்கு முதல் படி நினைச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அவர் வந்து அவர் என்னன்னு சொல்ல, அவர் வந்து வேணா வேற ஐடியா வேணா வரணும்னு சொல்லுது ப்ரோ. சரி ப்ரோ இந்த ஐடியா வரீங்களா? இல்ல நாளைக்கே மாத்த போறாங்க, ஒரு பிரச்சனை இல்ல ப்ரோ. இப்ப ஏத்தி ஒரு பிரச்சனை இல்ல ப்ரோ, நாளைக்கு மாத்திடுவாங்க. வாங்க. Free Fire India is set in a virtual world. And it's not I trained myself for this on Bermuda. ப்ரோ அந்த கில்ல ஜாயின் பண்றதுக்கு எப்படி ப்ரோ? ஏதாவது வாய்ப்பே இல்ல ராஜா. நம்மள தான் எஸ்கேப் ஆகறேன்னு நினைக்கிறீங்க? தூக்கிடுவாங்க நம்மள. போ அடி. ஆமா அதெல்லாம் பிளேயர் தான். 6 வாட்டி ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க அந்த கில்டுக்கு. பரவாயில்ல, அதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்களே. என்னோட 2GB RAM தான் ப்ரோ, அதான் ப்ரோ அப்படி இருக்கும். இதுதான் வந்தான். ஐயோ நாசமா போச்சு. 10 HP ல ஓடிட்டான் ப்ரோ இவன். மேலையும் ஓடிக்கிட்டான். ஃபர்ஸ்ட் இது சொல்ற விதமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டிஃப்ரெண்டா சொல்றாங்க. சினிங்கி சொல்லுதா?
இல்லண்ணா ஏன் எங்கெங்கேயோ போய் சொல்லுங்க. ஓ 3 அடி வாங்கினேன் அதை நினைக்கலாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதுல எனக்கு இந்த அப்டேட் என்ன பிடிச்சிருக்குன்னா நாக்கான ஒரு சவுண்ட் வருது பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு அந்த சவுண்டு. எய்ஸ் அடிச்சோம்னா வயிற்றுல இருந்து நெருப்பா எரியுது தெரியுமா? Double takedown. பூண்டு அடியே ஒரே இதாக அடிச்சிட்டான். நான் கஷ்டப்பட்டு அவனை நான் 2 அடி நாக் பண்ணேன். பக்கத்துல போய் அடிச்சிருப்பாங்க. ஒரு மாட்டேன் தப்பு. அதான் எனிமி வந்துருவான் வேலைன்னு நினச்சேன். ப்ரோ எல்லாத்துலேயும் அவங்களே ஜெயிச்சாங்கன்னா ஹீரோய் போக முடியாது. நான் வேணா பிரேஸ் லாஸ்ட் வந்து அதோட போயிருவேன். இல்ல அதுக்கு என்னன்னா நாங்க ஒரு என்கிட்ட ஐடி இருக்கு, இன்னொரு ஐடி இருக்கு, அதுல வந்தோம்னா கண்டிப்பா போயிடலாம். இதுல வந்தா அதனாலதான் நானே மாஸ்டர் போகாம இருக்கேன். எனிமி இருக்கிறான் ப்ரோ. யாருப்பா அது பெரிய கிணத்திட்டு வந்திருக்குது? அங்க போங்க. பின்னாடி வருவான் ப்ரோ. பின்னாடி வருவான் பார்த்து. ஆமா ப்ரோ இந்த வாரம் ஐயோ அம்மா அவன் அடி ப்ரோ லியோ தாஸ் ப்ரோ. என்ன ஹெல்த் இல்ல ப்ரோ. ப்ரோ அடிச்சிருங்க. சரியான ஓசிக்கு. சரி அப்படி பாத்துறாங்க பாத்துறாங்க. எனிமி வர்றான் உங்ககிட்ட. ஆனா ஐயோ கண்ணு மாறிடுச்சு. எங்க இருந்து ப்ரோ நேரத்துக்கு போட்டாங்க நாங்க. Double takedown. மேல காணிக்கிறேன் ப்ரோ. ஆமா ப்ரோ கையை வச்சு நீங்க செத்துட்டாங்க. மேல இருக்கான். எங்க டாப்ல இருக்கானா வீட்டுக்குள்ள இல்ல இருக்கானா? டாப்ல இல்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். கண்டிப்பா அந்த படியில காப்பாருங்க, படியில காப்பாங்க. கத்தி ப்ரோ இருக்கான். Double takedown. நான் தானே வீட்டுக்கு. எல்லாரும் நல்லா கில் அடிக்கிறீங்க, நான் தான் முட்டை கில் இருக்கேன். 2ஆம் நம்பர் தான் ப்ரோ பிளேயரா இருக்காங்க. போட்டு நான் ஏடி பேய் அடி அடிக்கிறாங்க. யாரு நானா? சாவடிக்கிறாங்களேன்னு இருக்கேன் நானே. அவங்க கூட விளையாடுறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ப்ரோ பிளேயர் கூட விளையாடுறேன். இப்படி சொல்லி சொல்லி தான் எல்லாமே போயிருது கடைசியில. நானே இழுத்து திறமை தான் அடிக்கிறது. ஏ அப்படி எனிமி ப்ரோ பின்னாடி ப்ரோ பின்னாடி. ஐயோ 3 பேர் குமிஞ்சிருக்காங்க. 2 பேர் வாங்க டக்குன்னு. ஸ்குவாட் ஃபுல்லா அங்கே தான் இருக்கு. அடிங்க சுத்தி லியோதாஸ் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சா பார்த்தாது. அடிங்க டக்குன்னு. Double takedown. எனக்கு லைட்டா ஹேங் ஆகுது. எல்லாரும் இதை ஒன்று சொல்லிடுறாங்கப்பா. நான் அடிக்க சொன்னேன் ஹேக் ஆகுது. எனக்கு டக்குன்னு ஃபோன் வந்துட்டு தேவையில்லாம கர்னி பட் ரெடி பண்ணிக்கலாம். பேசாம பண்ணி போடுங்க. கர்னி யூஸ் பண்ணுவீங்களா? நான் எப்போவாதான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா யூஸே பண்ண மாட்டேன். சும்மா தான் இருக்கும். நீங்க நிறைய ஆப் நிறைய வச்சிருக்கறதுனால உங்களுக்கு ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டெலீட் பண்ணுங்க. நிறைய ஆப் வச்சுக்கோங்க. ஏன்டா அந்த ஒன்று தான் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும். வேற என்னது இருக்கு? அந்த இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப் வச்சிருப்பீங்க. ஏன் அதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லவே இல்லை. நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். சைடாக தான் பின்னாடி பாத்துக்கோங்க. நீ அதுக்கு எப்படி வந்தியா? அவ்வளோதான். First doom. எனக்கு தான் அந்த கில்லு. பாம்போட வரந்துட்டான். இப்போ இல்லை கையை நீட்டு தான் நினைச்சேன். இவன் இப்படி தான் நான் ஏசி வச்சுக்கிறேன். நான் ஏசி வச்சுக்கிறேன். Double takedown. எங்க அந்த 2 பேரு? நான் ஏசி வச்சுக்கிறேன். Triple takedown.
யாரு ஏசு? தெரியல யாரும் தெரியல. ஏய் லியோதாஸ் ஏர்லவுட். தெரியல நான் அடிக்கல. ஒரு ரோசிக்கல எல்லாமே அடிச்சது. I need equipment. என்னது வேணுமா கேளுங்க தாரேன். என்கிட்ட நிறைய இருக்குது காயின். இந்தா இது I வேண்டாம். need equipment. இது வேண்டாங்க. I need equipment. Thanks. அப்புறம் I need equipment. I need இது equipment. வேண்டாங்க. அவ்வளோதான் காயின் இல்லைப்பா. கிளம்பலாம். இந்த மேட்ச் முடிச்சுட்டு அந்த தண்ணி போய் டெலீட் பண்ணுறேன். திரும்ப வெயிட் பண்ணுவோம் இந்த மேட்ச் முடிச்சுட்டு. ஓகே ஓகே. ஏதோ ஒரு பூச்சாண்டி எட்டி பார்க்குது. ஏன் ப்ரோ டிராப் கிட்ட எவனும் இருக்கானா? இல்லை இல்லை யார் இல்லைங்க. டிராப்பு கிட்டலாம் யாரும் இல்லை. இங்கே ஒரு பூச்சாண்டி எட்டி பார்த்துட்டே இருக்கேன். வரமாட்டேன் அப்படியே எட்டி எட்டி வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி பார்க்குறீங்க. எங்க ஒருத்தரே இருக்காங்களே. என்ன பண்ணுறேன் நிறைய முதல் பழம் எங்க இருக்கு? மார்க் மட்டும் பண்ண முடியுமா? தா இங்கே இருக்கான் ப்ரோ. புறாவே ஓடிட்டான். இங்கே 2 பேர் இருக்காங்க. இது ரெண்டா ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வேண்டிய கேட்டாங்களே. ப்ரோ ஒருத்தர் டவுன் ஆகுனே. மிஸ்டர் தமிழ் உங்க கிட்ட அந்த அந்த குளோபல் கிட்ட போ. கம்ப்ளைண்ட் ஒண்ணா பாருங்க. எங்க இருக்கான்? என்ன இருக்கானே தெரியலங்க. சமாடி அடி ப்ரோ. அடி ப்ரோ. ஐயோ போட்டேன். Double takedown. டேமேஜ் கடிச்சு ஐயோ அவன் சோனக்குலாம் இருப்பான். இரு ப்ரோ மறந்து வரட்டு அடி ப்ரோ. ப்ரோ ஹேங் ஆகுது ப்ரோ. ஹேங் ஆயிட்டே விளையாடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஐயோ I need equipment. Thanks. I need equipment. நோ. Thanks. I need equipment. என்கிட்ட காயினே இல்லை இன்னைக்கு. இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் ஐஃபோன் இருக்கீங்களா? ஐஃபோன் இருந்தா எனக்கு ஹேங் ஆகும். யாராவது இருக்கீங்களா? ஆப்புக்கிட்ட எவனும் வந்தா சொல்லுங்க. பாத்துட்டேன் பாட்டு. அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான் பார்த்து. வீட்டுக்குள்ள தான் இருக்கான். இந்த பின்னாடி நாங்க இருக்கோம்ல ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள இருக்கான் அந்த பச்சை கலர் வீடு. ப்ரோ இங்க நமக்கு சோனு ப்ரோ உள்ள போ. நான் ஓடிடுவேன். இப்ப அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அட பாருங்களா. இந்த பவர் வச்சுக்கிட்டு ப்ரோ என்ன பிளேயர் இருக்கீங்களா? வேலை இருக்கு. ஒரு லாங் ரேஞ்ச் கண்ணு இல்லையோ? ப்ரோ பிளேயர் 2ஆம் நம்பர் ப்ரோ பிளேயர் இருக்கீங்களா? நாங்களா இருக்கோம். ஹலோ டெஸ்டிங். போன் ஏன் ஆஃப் பண்ணிட்டு கலா போயிருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் பின்னாடி பின்னாடி முன்னாடி பட்டு 2 பேர் கிட்ட உள்ள இருக்காங்களா? வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அந்த பக்கம் தான் இருக்கானு வீட்டுக்குள்ள தான் இருக்கானு. எப்படி வெளில வருவாங்க? வெயிட் பண்ணுங்க லியோதாஸ். ஐயோ இங்க ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. நாக்கவே உள்ளதான் அதுக்குள்ள இருக்கான். அங்கிட்டு ஒருத்தான் பண்ணாங்க. Double takedown. என்ன ப்ரோ சாக்கு இல்லையே சத்தி ப்ரோ. Triple takedown. ஐயோ 3க்கு 3 போயிடுதே. ஐயோன்னு ஒன்று தான் இருக்கு.
ஆமாமா நானே வந்துருக்கேன் எப்படி டேமேஜ் ஐயோ ப்ரோ வாராம் ப்ரோ பின்னாடி தான் 2 பேர் வரானுங்க. ரிவே பண்றான் ப்ரோ. டிமிட்ரி போட்டு ரிவே பண்ணிட்டான் ப்ரோ. எங்கடா ப்ரோ 2 பேர் காயம் ப்ரோ. 2 பேர் வராம பாருங்க. இந்த வரான் பாருங்க பின்னாடி ப்ரோ. வெயிட் பண்ணுங்க நான் தண்ணி டெலி பண்றேன். ஓகே